ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜ் ஒன்று ஒர்க் ஆகலை சார் 2 நாளாக அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்துருந்தோம். பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளே எல்லாம் ஃபுல்லாக மாவு வச்சுருந்தது எல்லாமே வந்து பொங்கி ஒழிஞ்சு ரொம்ப இதாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி எல்லாம் கலெக்ட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் உட்காந்து கழட்டி அந்த ட்ரெயின் ட்ரைவை கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பின்னாடி இருக்கிற கம்ப்ரஸரில் அந்த ஓயில் ரிலே செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிலே கழட்டினோம். ரிலே கழட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. சரி, நம்மக்கிட்ட ஒரு புதுசு ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை போட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புதுசு ஒன்று எடுத்துட்டோம். அதே வந்து வேர்ல்பூல் பிராண்டோடது. அதுக்கப்புறம் அந்த ஓஎல்பி ரிலே ரெண்டுமே வந்து மறுபடியும் கனெக்ட் பண்ணிவிட்டு ரிலே மட்டும் தான் மாற்றணும், ஓஎல்பி மாற்றலை. ரிலே கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மல்டிமீட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் மாட்டிட்டு எவ்வளோ ஆம்ஸ் வருதுன்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் மாட்டிகிட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாக் செக் பண்ணோம். ஜாக் செக் பண்ணும்போது கண்டினியூட்டி கரெக்டாக வந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்டில் மாட்டிட்டு ஆன் பண்ணோம். ஆன் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மீட்ரு காட்டுது. அதே மாதிரி டிஸ்சார்ஜ் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஆச்சு. ஹீட் ஆனதே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். நமக்கு கூலிங் வருது, கம்ப்ரஸர் வந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் உள்ள கை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கூலிங் ஆச்சு. கூலிங் ஆனோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சும்மா லைட்டாக அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே பின்னாடி பேக்கில் இருந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமரை கூப்பிட்டு காட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் ட்ரைவ் பழசு மாதிரி அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சுத்தமாக கழுவி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்டமரோட கூப்பிட்டுட்டு கஸ்டமர்கிட்ட பேசிட்டோம். கஸ்டமர் வந்தார். கஸ்டமர்கிட்ட பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட சொன்னோம், சரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செக் பண்ணிட்டார். அவரும் இருந்து செக் பண்ணி ஓகே கன்ஃபார்ம் பண்ணது, கூலிங் வருது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு ஓகே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்பரில் கொடுத்துருக்கோம், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.